irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் என்ன டிப் சொல்ல போறேன் அப்படின்னா மேக்கப் டிப் தான். பொதுவாக மேக்கப் டிப் வந்து இப்படி மேக்கப் பண்ணுங்க அப்படி மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த தடவை என்ன அப்படின்னா மேக்கப் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்ல போகிறேன். பொதுவாக மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயமே பெண்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா அந்த மேக்கப் மூலமாக நம்மளை இன்னும் அழகாக காட்டிக்க முடியும். மேக்கப் வந்து போடுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது. அதே மாதிரி நம்ம மேக்கப் வந்து போடும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து தப்பாகவே மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மேக்கப் நம்ம வந்து எந்த அளவுக்கு அழகாக காட்டுதோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணும். எப்போ அப்படின்னா நீங்கள் தப்பாக மேக்கப் போடும்போது. ஏன்னா நீங்கள் தப்பாக மேக்கப் போடும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து அந்த பிரேக் ஆகுறது இல்லை சுருக்கங்கள் வர்றது அதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ மேக்கப் வந்து போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் இது ரெண்டுமே வந்து நம்ம ஃபேஸில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்னு ஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ அது செட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சன்ஸ்கிரீன் வந்து மஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் மேக்கப்பை வந்து ஸ்கின்னுக்கு உள்ளே போக விடாமல் ஒரு லேயர் மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம ஸ்கின்னை. நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக ஸ்கின்ல வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கின்னை நீங்கள் போக போக வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள்லேயும். ஸோ இப்போ மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இது ரெண்டையுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மேக்கப் ப்ராடக்ட், ஒரு ஃபவுண்டேஷன், கன்சீலர் ஏதோ ஒன்று போடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு உள்ளே போகாது. ஏன்னா இந்த லேயர் வந்து அதை வந்து பிளாக் பண்ணி தடுத்துரும். மேலேயே வந்து ஒரு ஷீல்டு மாதிரி வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுது நம்ம ஸ்கின்னை. ஸோ இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாக நீங்கள் வெறுமனே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பேட்சாக தெரியும். உங்கள் ஸ்கின்னோட செட் ஆகாது மேக்கப். ஸோ ஸ்கின்னோட மேக்கப் நம்ம செட் ஆகணும் அப்படின்னா இந்த சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் இது ரெண்டுமே போட்டு செட் பண்ண விட்டுட்டு ஸ்கின்னை ப்ரிப்பேர் ஆக விட்டதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் பண்ணாதான் அது உங்கள் ஸ்கின்னோட செட் ஆகி ரொம்பவே உங்களை அழகாக காட்டும். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க, சன்ஸ்கிரீன் வந்து அதே மாதிரி SPF 30. நீங்கள் வந்து வெயிலில் வந்து ரொம்ப போக மாட்டீங்க, ஒரு ரூம்லேயே இருப்பீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் SPF 30 வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வெயிலில் போவீங்க, வெயில் டேரெக்டாக அவங்க மேலே படும் அப்படின்னா SPF 50+ வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போடுவாங்க. ஃபவுண்டேஷன் வந்து அதாவது ஒரு லேயர் அப்ளை பண்ணுறது கரெக்டு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பிரைட்டாக காட்டணும், ரொம்ப அழகாக நம்ம தெரியணும் அப்படின்றதுக்காக லேயர் மேலே லேயராக போடுவாங்க, ஹெவி ஃபவுண்டேஷன் போடுவாங்க. ஸோ அப்படி ஹெவியாக ஃபவுண்டேஷன் போடுறதுமே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹெவியாக வந்து ஃபவுண்டேஷன் போடுறீங்க, லேயர் மேலே லேயராக போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த சின்ன சின்ன போர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து மொத்தமாக பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் பண்ணிடுது அப்படின்னா ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணவே முடியாது. அது மாதிரி இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் மூச்சை அடைச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் வந்து ப்ரீத் ஆகிட்டே இருக்கணும். நம்ம மேக்கப் போடும்போது அந்த ஸ்கின் ப்ரீத் பண்ணுறதே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ ஹெவியாக நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறது ஸ்கின்னை ப்ரீத் பண்ண விடாமல் அதை இன்னுமே டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ ஒரு லேயர் போடுறீங்க அப்படின்னா அதுவே வந்து இனஃப். இன்னும் உங்களுக்கு லேயர் 2-3 லேயர் வேணும் அப்படின்னா 2-3 லேயர் போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கின் ப்ரீத் பண்ணும், ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ லேயர் வந்து ஹெவியாக போடுறீங்க அப்படின்னா அது உங்கள் ஸ்கின்னை தான் வந்து டேமேஜ் பண்ணும். ஃபவுண்டேஷனுமே ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா இருக்க மாதிரியான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே ஹைட்ரேட்டாக இருந்தால் மட்டும்தான் அது க்ளோவாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன்லேயுமே ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா இருக்க மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பொதுவாக ஆரம்பத்தில் இருக்கவங்க என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா முகத்தை நல்லா கழுவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து டப்புன்னு போட்டுட்டு போயிடுவாங்க. அது வந்து ஆக்சுவலி ப்ராப்பரான வேயே கிடையாது. இப்போது நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாகவே இருக்கக்கூடாது. அப்படி ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னாலே அந்த மேக்கப் வந்து முகத்தில் ஒட்டாது, ஒரு மாதிரி பேட்சாக அங்கங்கே அசிங்கமாக தெரியும். ஸோ அப்போ நீங்கள் மேக்கப் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணணும். ஸோ ஹைட்ரேட் பண்ணுறதுனா என்ன? மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். இப்போது நீங்கள் ட்ரையான ஸ்கின்ல மேக்கப் போடக்கூடாது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ரூலே. ஸோ உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணிவிட்டு அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுங்கள். ஓகே, மேக்கப்லாம் போட்டாச்சு, ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்தாச்சு. நம்மலாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், நல்லா மேக்கப்பை போட்டுட்டு
ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நைட் லேட்டாக வந்தால் அப்படியே படுத்துருவோம் பெட்டில். அது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கிடையாது. மேக்கப் வந்து நம்ம எப்படி பொறுமையாக உட்காந்து போடுறோமோ அதே மாதிரி அதை கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம மேக்கப் அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின்னை ப்ரீத் பண்ண விடாமல் பண்ணிடும். அதாவது நீங்கள் கொஞ்சம் அதான் உங்கள் ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு பவுடர் போட்டோ க்ரீம் போட்டோ மொத்தமாக அடைச்சிடுறீங்க. அடைச்சிட்டு அதை அப்படியே நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் நைட்டு ஃபுல்லாக ப்ரீத் பண்ணாது. அதுக்கு மூச்சு அடைச்சிட்டே இருக்கும். எப்படா வெளியே நமக்கு சுவாசிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின் எந்த அளவுக்கு ப்ரீத் பண்ணுதோ அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் நம்மளும் அப்போ தான் யங்காகவே இருப்போம். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக மேக்கப் போடுற எல்லாருமே வந்து அந்த மேக்கப்பை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டு தூங்குவாங்க. ஸோ இப்போ நான் மேக்கப் ரிமூவ் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நிறைய வந்து லிக்யூட்லாம் வந்துருச்சு, மேக்கப் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. பட் என்ன கேட்டால் பெஸ்ட் என்ன அப்படின்னா கோகோனட் ஆயில். அதுதான் வந்து ரொம்ப வந்து இயற்கையானது. நம்ம வந்து செக்கில் ஆட்டி வாங்குற அந்த கோகோனட் ஆயிலில் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் விஷயமும் இருக்காது. ஒரு காட்டன் எடுத்து லைட்டாக கோகோனட் ஆயிலில் டிப் பண்ணி அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரப் பண்ணி எடுத்தாலே உங்கள் மேக்கப் எல்லாமே வந்துடும் தானா. அந்த மாதிரி நல்லா ஃபேஸில் இருக்க எல்லா மேக்கப்பையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தூங்கிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அண்ட் இப்போ நிறையா வந்து நான் சொன்ன மாதிரி மேக்கப் ரிமூவர் லிக்யூட்லாம் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மேபி இந்த கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக மேக்கப் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் மேக்கப் ரிமூவ் பண்ணப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முகத்தில் இப்போ ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம், கன்சீலர் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை தான் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சி முகத்தை ஃபுல்லாக எடுத்துருவோம். ஆனால் நம்ம கண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து விட்டுருவோம். கண்ணுக்கு மை வச்சுருப்போம், கண்ணுக்கு மேலே வந்து ஐ ஷேடோ போட்டிருப்போம், ஐலாஷ் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே மறந்துடுவோம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஐ மேக்கப்பையுமே வந்து கலைச்சிட்டு தான் தூங்கணும். நீங்கள் ஐ மேக்கப் கலைக்கிறதுக்குமே கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சாஃப்டான காட்டன் எடுத்து அந்த கோகோனட் ஆயிலை டிப் பண்ணி அப்படியே கண்ணில் அடித்து லைட்டாக மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மையெல்லாம் தானாக வந்துடும். ஸோ நம்ம ஐ மேக்கப்பை கலைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு துணி எடுத்து போட்டு நரன்னு கண்ணுக்கு கீழே தேய்க்கிறது. அது பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம கண்ணை சுற்றி இருக்க இடம் எல்லாமே ரொம்பவே சாஃப்டான சென்சிட்டிவான இடம் அதெல்லாம். ஸோ நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக ஒரு காட்டன் எடுத்து லைட்டாக மசாஜ் பண்ணிங்க, அப்படி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த கண்ணில் இருக்க மை வச்ச மை அந்த ஐ ஷேடோ எல்லாமே தானாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ணில் இருக்க மேக்கப்பை ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்கள் கண்ணில் இருக்க மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக இந்த லிக்விட் மேக்கப் ரிமூவர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப சென்சிட்டிவான இடம் இல்லையா. ஸோ சீக்கிரமே இந்த சுருக்கங்கள் அந்த கருப்பாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். ஸோ கோகோனட் ஆயில் பெஸ்ட் சொல்யூஷன். அண்ட் இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும் இந்த மேக்கப் ரிமூவர் தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேக்கப் ரிமூவர் வாங்கி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நம்மளாம் என்ன பண்ணுவோம், நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருப்போம். அது வாங்கி ஒரு 1 இயர் இருக்கும், அந்த 1 இயர் 2 இயர்ஸ் கூட இருக்கும் அது. பட் ஆனால் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற காரணத்தால் அது வந்து காலியாக இருக்கவே இருக்காது. பட் அது வருஷக்கணக்கானாலுமே அது காலியாகலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அது லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், பவுடராக இருக்கட்டும், க்ரீமாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது ஒன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்ம வந்து போடவே கூடாது. ஏன்னா வந்து நம்ம போடுறது எல்லாமே நம்ம முகத்துக்கு போடுறோம். நம்ம ஏதோ எக்ஸ்பைரியான ஒரு பொருளை போட்டு அது ஏதாவது நமக்கு வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் விஷயத்தை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பைரி ஆகிடுச்சு பட் அந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் நிறையவே இருக்குது அப்படின்னா அந்த நிறைய இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி கஷ்டப்பட போகிறதும் நம்ம தான். ஸோ இந்த மாதிரி மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அழகாக காட்டிக்கிறதுக்கு தானே தவிர அந்த மேக்கப்பாலேயே நம்ம ஸ்கின்னை வந்து நம்மளே கெடுத்துக்க கூடாது, டேமேஜ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் எப்பவும் போல் அழகாக மேக்கப் பண்ணி உங்களை நீங்கள் அழகாகவே காட்டிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ. கடைக்கு போகும்போது என்னை ஏமாத்துனாங்கன்னா தமிழில் பேசும்போது ஐயோ ஆரம்பிச்சிலேருந்து சொல்லியிருக்கலாம், நீங்கள் தமிழ் பேசுகிறவங்க, நீங்கள் இந்த ஊருக்காரங்க, நாங்கள் உங்களை கரெக்டாக சொல்லியிருப்பேன். நான் கேட்பேன், தமிழ் பேசுகிறவங்களுக்கு மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க, அப்போ அவங்களுக்கு ஏன் தமிழ்? அப்படியே அந்த நேரத்தில் எல்லாமே சிரிப்பாங்க, டென்ஷனும் வரும், சிரிப்பும் வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தமிழ் மொழி நான் கற்றுக்கிறதுனால நான் கடவுள்லாம் ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இந்த மொழினால் தான்
எனக்கும் இந்த தமிழ்நாடு மக்களுக்கும் ரொம்ப பாசம், ரொம்ப 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 பாசம். இந்த தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு 1000+ பாயிண்ட். தே so kind. அவங்க so kind. எப்படின்னா அவங்க இதையும் கையில் வச்சுருக்குறாங்க, எப்பவுமே ரெடியாக தராங்க. எடுத்துக்கோ. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.